யமராஜர் சுவாமி இந்த வேலிலிருந்து வரக்கூடிய அக்னி புகையை வேலி புகையை தாங்கள் கையமர்த்தி தர வேண்டும் சுவாமி. பார்த்தார் பகவான். சற்று பொருங்கள் என்று ஆண்டவராகி சிவபெருமான். ஆகட்டும் சுவாமி, நான் சென்று தனித்து வருகிறேன். ஆகட்டும் என்று பார்வதா தேவியன் விடை வாங்கிவிட்டு அப்படி அங்கிருந்து புறப்படுகிறாளாம். எப்படி பாருங்கள், தங்க நல்ல தீரதியில தாய வேடம் புறப்படுவாள். கடல் ஏலோம் விட்டு வடக்கையிலே புறம் கடந்து ஆராணி பார்வதியாள் நினைத்து ஒரே மனதோடு வரம் கொடுக்க வேண்டும் என்று வாழறினாள் ஏழுமான் சிவபெருமான் அழகுடனே ஏகி எளியவளை நாட்டருவி அம்மா முத்தாரம்மா கொல்லவரும் வெல்லவரும். சரி, அதாவது துஷ்ட நோய்களையும் துஷ்ட மந்திர சக்திகளையும் துஷ்ட பேய்களையும் கொல்லவரும் தந்தி வரக்கூடிய படு மணிவண்ணனே நம்மையே இந்த முத்துக்களை இப்படி படுத்துகிறாள் என்றால் உலகத்தில் சாதாரண மனித ஜென்மங்கள் தாங்குவார்களா? அப்படியானால் இந்த முத்துக்கள் வலு குறைக்க வேண்டும். 3 பருவதங்களை அடுக்க வைத்து அடுப்பாக பாவித்து பெரிய பாத்திரத்தை வைத்து அடிவழங்கி வாராளே நீராடினாள், பட்டுடுத்தாள், தாங்கிட்டாள், அடிவடையை விட்டு வருகிறாளாம். அவளையும் கண்டு தொழுது விட்டு அந்த காசி பதிவிட்டு 1008 சிவதலங்கள் 108 திருப்பதி அடிவடைக்கு விட்டு அடிவடைந்து கொண்டு வருகிறாள். தேனிருந்த மலைப்புலி திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே வருகிறார். அந்த திருப்பதி ஸ்தலத்திலே வந்து நின்று 7 மலையானையும் அலமேல் நங்கி அடிந்து விட்டு வேண்டி மனநிலை வாங்கி விட்டு பராசத்தை ஒரு இடத்துல ஒரு பேர் இப்படி பாதையாக செய்யலையாள் தான் கிடந்தாள். பாதையாக செய்யலையாள் தான் கிடந்தாள். சீரை வந்து நின்று தேவியான முத்தாரம்மே உச்சிக்கோட்டை பிள்ளையாரை முத்தமியா தொழுதுவாராள். உச்சிக்கோட்டை பிள்ளையாரை முத்தமியா தொழுதுவாராள். அடிவழங்கி புதையிலையாள் மாதாளா பட்டோடுப்பாள் பணியொடுப்பாள் அம்பிகையாள் பட்டோடுப்பாள் பணியொடுப்பாள் எங்கள் மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதன் தந்தையுமே தமிழ் பாட குமரன் உள்ளம் கழித்தாடும் அதில் புள்ளி மயிலேறி வடிவேல் துள்ளி விளையாடும். பிள்ளை தமிழ் பாட குமரன் உள்ளம் கழித்தாடும் அதில் புள்ளி மயிலேறி வடிவேல் துள்ளி விளையாடும்.
வள்ளி தெய்வானை சூழ்ந்திருக்க திருக்காட்சிகளை திடுவார் வள்ளி தெய்வானை சூழ்ந்திருக்க திருக்காட்சிகளை திடுவாய் கொடை வள்ளலை போல கருணை எல்லாம் அள்ளி வழங்கிடுவார் எத்தனை பாடலையா எங்கள் முத்து குமரனுக்கு அம்மையின் அருள்கடாச்சத்தால் இந்த மலையில் செட்டியார் இந்த அம்மை கரங்களுக்கு எப்படியாக 10 கரங்களுக்கு மலையிட்டான் மலையிட்ட நேரத்தில் பணத்தை கேட்க பல்வேறு பாதையாக பணப்பிடி பாதையாக வருகிறாளாம் தேவியானவள் ஒப்பந்தம் நிர்ணயிக்க கொண்டுவிட்டு தெரிந்து விட்டு ஆரோக்கிய கடந்து நாகர்கோவில் சீமை விட்டு கன்னியாகுமரியிலே மதுரை கொண்டுவிட்டு சுதந்திரத்தை முன்னூத்தி நங்கமேயும் தாயான முன்னூத்தி நங்கமை தொழுதுவிட்டு தானுமாலையில் தொழுவிட்டு அங்கிருந்து வழிகடந்து வருகிறாளாம் நாகராஜ கோவில் வந்தேண்டு நாகராஜ சுவாமியும் நாகரம்மன் தேவியும் நாகேச்சி தன்னுடனே அங்கிருந்து புறப்படுகிறாளாம் நாகர்கோவில் சீமை விட்டு நாயகியா முத்தாரம்மை நாகர்கோவில் சீமை விட்டு நாயகியா முத்தாரம்மை விட்டு சுப்பான்கரையை விட்டு சுந்தரிமையுடன் வந்து நின்று சுவாமியோடு எச்சி அம்மனோடு சுவாமியோடு எச்சி அம்மனோடு மக்களையும் ஒரு விட்டு தாயவர் நாளே மக்களை ஒரு விட்டு தாயவர் யாரதின மந்திர கலந்தாள் சரியுடுத்து பிரமாதி ஆடியெல்லாம் பாளையாமல் அம்மையும் அந்த கரமணி ஊற விட்டு திருவனந்தா